வாலிபரே கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வேதத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறனால் தானே. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப ஞாயிறு ஆராதனையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் வாலிப ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை சுமந்து வந்தார்கள். முதலாவது அடையாளமாக சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வாலிபராகி நாம் அவரின் சிலுவையை சுமக்க ஆயத்தப்படுவோம். இரண்டாவதாக வேதம். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நாமும் வசனத்தை இருதயத்தில் சுமக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்ததாக உப்பு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சாட்சியை வாலிப பிராயத்திலே காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக மெழுகுவர்த்தி. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. சாட்சியுள்ள வாழ்க்கை இக்கால வாலிபருக்கு தேவை. ஐந்தாவதாக அப்பம் திராட்சரசம். நாடிய வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். நாமும் அவருடைய உடன்படிக்கையோடு கட்டப்பட வேண்டும் என்று இது குறிக்கிறது. கடைசியாக ஆவியின் கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடைக்கும். இக்கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வாலிபராகி நாமும் அச்சடையாளங்களை நம் வாழ்க்கையில் தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 1 முதல் 16 முடிய. சங்கீதம் 119 1 முதல். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை. பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் ஒரு வசனத்தை சொல்லுவோம், அந்த வசனத்தில் இருக்கிற பாட்டு என்னன்றதை வந்து பாடி காட்டணும். வசனத்தோடு எடுத்துட்டு தான் வரணும். பைபிள் இல்லாமல் முதல்ல பசங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சரியா, அதுக்கு மாதிரி படம் வந்து ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. அதோட ரிலீஸ் வந்து அடுத்த வாரம் தான். இப்போது அதோட சின்ன கிளிப் வந்து நம்மளுடைய திரையில பார்க்கலாம். ஸோ அவங்கள உற்சாகப்படுத்தினா எல்லாருக்கும் வந்து
எப்போதும் இதே நாளில ஆண்டவரே அநேக இடங்களில் வாலிபர் நேராக அனுசரித்து வருகிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிள்ளைகளாக இணைந்து இந்த நாமத்தை மையப்படுத்த உணர்ந்து இந்த சபையில நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சபையில வாலிபர்கள் என்ன செய்திருக்கிறது முக்கியம். அதே போல பெரியோர்கள் மூலமாக நாங்கள் இன்னும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்தி எங்களையும் காணிக்கை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறாங்க. இந்த நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்காரு, பாதுகாப்பா இருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம சொல்லுங்க இல்ல, ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இல்ல. நீ வாலிப பருவம் வந்து மிக முக்கியமான பருவம். நீ வாலிப பருவத்துல